Bisa கொஞ்சம்
Ayah, 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 ayah.
எங்கள் ஆண்டவராகிய உம் திருமகன் எங்கள் மரணத்தை தம் மரணத்தினால் அழித்து தம் உயிர்ப்பினால் மீண்டும் எங்களுக்கு வாழ்வளித்தார். ஆதலால் எங்கள் கண்ணீரெல்லாம் துடைக்க பெற்று நாங்கள் இவ்வுலக வாழ்வின் இறுதியில் எங்கள் உறவினரோடு வானகம் வந்து சேர்ந்ததற்கு ஏற்றவாறு கிறிஸ்துவை நோக்கி சென்று கொண்டிருக்க செய்திருக்கிறோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகின்றோம். ஆமென். தந்தை மகன் தூயாவின் உயிர்த்தொழிலும் வாழ்வு நானே உங்களை நம்பிக்கை கொள்வோம். இறப்பினும் வாழ்வதை கூறிய ஆண்டவரே, உம்முடைய உயிர்த்தொழிலை நம்பிக்கை கொண்டு வந்து போன முடியாதற்காக இந்த வழியிலே பார்த்து மன்றாடுகின்றோம். தந்தைய இறைவா, இந்த உலகத்திலே வாழ்ந்த வழியிலே மனித பலவீனத்தினால் கட்டிக்கொண்ட பாவத்தின் பொருட்டு இவரை தண்டிக்காமல் உன்னுடைய அன்பின் பொருட்டும் இரக்கத்தின் பொருட்டும் இவருக்கு முடிவில்லாத வாழ்வை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த தந்தைக்காக முன் நோக்கி நாங்கள் மன்றாடி சிந்திக்கின்றோம். மேலும் ஆண்டவரை இவருடைய பிரிவி நாட்டில் எடுத்துக் கொண்டிருக்கின்ற இவருடைய குடும்பத்தினர், உறவினர்கள், பிள்ளை செல்வங்கள், உறவுகள் அனைவருக்கும் நிதாமை இழப்பை தாங்கக்கூடிய சக்தியையும் வல்லமையையும் ஆற்றலையும் நிறைவாக கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். மேலும் ஆண்டவரை ஒருவருடைய இறப்பினூடாகவும் எங்களுடைய வாழ்வை நாங்கள் சிந்தித்து பார்க்க நீர் அழைப்பு விடுக்கின்றோம். இந்த உலகத்தில் வாழ்கின்ற வழியிலே நாங்களும் எங்களுடைய வாழ்விலே மனித பலவீனத்தினால் பாவத்தை கற்றுக்கொள்ளாமல் கிறிஸ்தவ விழுமியத்துக்கு ஏற்ற விதமாக வாழ நீர் எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். புதியாக ஆண்டவரை இந்த தந்தையினுடைய ஆன்மா இழைப்பார வேண்டும் என்று உண்மை நோக்கி மன்றாடி சொல்லிக்கின்றோம். உன்னுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, தந்தையினுடைய விண்ணுலக பயணத்திலே அனைமையாக கூடவே இருந்து பரிந்துரைக்க வேண்டும் என்று சொல்லி அதை நோக்கி கொண்டாடுவோம். அருள்மிக பெற்ற நதியை வாழ்க.
ஆண்டவர் உங்களோடு தந்தை மகன் செய்யாவினர் தந்தை இது கையால் அமைக்கப்படாதது நிலையில்லாதது இதையெல்லாம் நாம் அறிவோம் அறிவோம் ஆகவால் தான் எப்போதும் நம்பிக்கையோடு இருக்கிறோம் இந்த உலகில் இருக்கும் வரை ஆண்டவரின் வீட்டில் தொலைவில் அடைகின்றோம் என்பதை அறிந்திருக்கின்றோம். ஏனெனில் கண்கூடான காட்சி நமக்கு நாம் வாழ்வது விசுவாச வாழ்வு நம்பிக்கை வந்தாமல் உலகை விட்டு குடிபெயர்ந்து ஆண்டவர் விட்டு குடியேறுவதே கலந்துகின்றோம். ஆகவே உலகு குடிபெயர்ந்தாலும் அவருக்கு உகந்தவர்களாக இருக்க வேண்டும் என்பதே எங்கள் பேராகும். ஏனென்று இவளோடு இருந்தபோது அவனுக்கு செய்த நன்மை தீமைகளை ரத்த வரவரையும் நாம் அனைவரும் செய்வதெல்லாம் நன்கர வேண்டும். இப்பொழுது ஆண்டவரின் நல்வாக்கு கலங்காதே நெஞ்சமே இருளம் புயலும் உன்னை என்ன செய்திடும் அருள் பண்பு பொழியும் பேசு அருகில் இருளும் புயலும் உன்னை என்ன செய்திடும் அருள் பண்பு பொழியும் பேசு அருகில் இருக்கையில் ஆணில் நின்று வருந்தும் போது தோள் கொடுத்தினார் வாழ்வில் நின்று வரும்
எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவன் தம் திருமகனை இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழச் செய்தார். வாழ்வோர் இறந்தோர் அனைவரின் மீட்புக்காக அவரை நாம் நம்பிக்கையுடன் வேண்டுவோமாக. திருமுழுக்கு வழியாக ஏற்கனவே நித்திய வாழ்வின் வித்தை பெற்று இப்பொழுது இறந்து போன இருட்டத்துக்கு புனிதரின் முடிவில்லாதோடு ஏறல வேண்டும் என்று இறைவா உம்மை நித்திய வாழ்வின் அப்பமாகிய கிறிஸ்துவின் திருவுடலை கொண்டு இப்பொழுது இறந்து போன இவரை இறுதி நாளில் உயிர்ப்பிக்க வேண்டும் என்று இறைவா உம்மை உங்கள் சகோதர உறவினர் உபகாரிகளுடைய ஆன்மாக்களுக்கு அவர்களுடைய உழைப்புக்கேற்ற சம்பாவனையை தரள வேண்டும் என்று இறைவா உம்மை ஈர்த்தலும் நம்பிக்கையுடன் தொழில் கொண்ட அனைவரையும் உம் திருமுகொழியில் ஏற்றுள்ள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். பக்தியாக இங்கே கூடியிருக்கும் நம் அனைவரையும் உம்மாட்சி நிறைந்த ஒன்று சேர்க்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். போன இவரது விரிவாற்றாமியால் வருந்துகின்ற அனைவரின் துயரத்தை ஆற்றி அவர்கள் விசுவாசத்தை வளர்த்து நம்பிக்கையை உறுதிப்படுத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, நாங்கள் கெஞ்சி கேட்கும் வேண்டுதல்கள் உம் அடியவரின் ஆன்மாவுக்கு பயனளிப்பதாக. இதனால் பாவ மனத்திலும் இருந்து அவரை விடுவித்து அவரை மதிமீட்டில் பங்கு கொள்ள செய்தோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் பல நித்திய இறைவா, வாழ்வோரையும் இறந்தோரையும் நீரே ஆண்டு நடத்துகின்றீர். தங்கள் விசுவாசத்தினாலும் நற்செயலினாலும் உமக்குரியவராவார் என்று நீர் முன் அறிந்திருக்கும் அனைவர் மீதும் கருணை காட்டுகின்றீர். நாங்கள் யார் யாருக்காக மன்றாட விரும்புகின்றோமோ அவர்கள் இன்னும் உயிரோடு இவ்வுலகில் இருந்தாலும் அல்லது ஏற்கனவே உயிர்நீத்து மறுவுலகில் இருந்தாலும் புனிதனுடைய வேண்டுதலினால் மனமிறங்கி அவர்கள் பிழைகளை மன்னித்து அவர்கள் மீது ஒரு வரிவன்பை தயவாய் புரிந்தனர். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோமா. பெண்ணில் இருக்கிறங்கள் அந்தையும் அது பேசி எதன முற்ற பெருகுமது ஆட்சி வருக. மதுள்ள மண்ணிலையில் நிறைவேறுவது போல மண்ணிலையிலும் வாழ்ந்தோம் அடியார்கள் நித்திய இழைப்பு ஆகிய இறந்து போன சனி ஸ்லோகம் ஆண்டவரே வாழ்ந்து செல்லும் தந்தாய் வெண்ணிலைவன் இன்பம் தருவார். மண்ணில் வாழ்ந்து செல்லும் தந்தாய் வெண்ணிலைவன் இன்பம் தருவார். அன்று உன்னை படைத்த இறைவன் என்று உன்னை அழைக்கின்றார். அன்று உன்னை படைத்த இறைவன் என்று
வாழ்ந்து செல்வம் தந்தாய் பெண்ணில் இறைவன் வந்தருவார் உலகில் வாழ்ந்த கால உயர்ந்த வாழ்வே பரலோகத்திலே இருக்கிற எங்களுடைய பிதாவே, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. விசுவாசிகளின் மன்றாட்டு இந்த உலகில் நாம் நுழையும் பொழுது இறைவடம் வந்திருக்கின்றோம். இங்கிருந்து பிரிந்து செல்லும் பொழுதும் இறைவடமே செல்கின்றோம். இந்த சிந்தையில் ஆறுதடைந்து பின்பறி சவங்களில் பக்தியாய் பங்கோடுவோம். நம்மிடமிருந்து புறப்பட்டு நம் சகோதரனுக்கு நிலையான வாழ்வடைக்கிறவன் என்று இறைவா உம்மை மன்றாடும். இவருள்ள வாழில் அறந்து மறியாமல் செய்த குற்றம் உறவுகளாம் மன்னித்து நித்திய வாழ்வழிக்கிறவன் என்று இறைவா உம்மை மன்றாடும். இறந்து போனங்கள் உற்றவுடன் நண்பர்களுக்கு நிலையான வாழ்வழிக்கிறவன் என்று இறைவா உம்மை மன்றாடுவோமாக. ஆறுதலிக்கும் இறைவா உமது அன்பின் வாழ்வில் ஒரு கட்டத்தில் சுவைத்தும் அந்த நம் சகோதரன் உம்மை நோக்கி விரைந்து வந்து கொண்டிருக்கின்றார். உம்முடைய அன்பை நிறைவாக சுவைத்து மகள விரும்புகின்றார். இந்த அருளை இவருக்கு நிறைவாக அளிக்கிறோம். ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நித்தியலை பாற்றுவருக்கு அளித்தரும் ஆண்டவரே. சுதன் பரிசுத்தாவியின் பிதாலே ஆமென். Ayah!
கனியாகிய இயேசுவின் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எப்பொழுதும் அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே. திருவயிற்றின் கனியாகிய இயேசுவின் ஆசீர் எங்களுடைய பாவங்களை பொறுத்தருளும். இயேசுவே, எங்களை நரக நெருப்பிலிருந்து ரட்சித்தருளும். சகல ஆத்துமாக்களையும் பரலோர் பாதையில் வழி நடத்தியருளும். உமது இரக்கம் அதிகமாக வேண்டிய இவர்களுக்கு விசேஷ உதவி செய்தருளும். சுவாமி எங்களுடைய இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளுமாமே. பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எப்பொழுதும் உங்களுடைய இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளுமாமே. அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவரும் நடத்தியருளும். உமதிரக்கம் அதிகமாக வேண்டிய இவர்களுக்கு விசேஷ உதவி செய்யவும். சுவாமி மோசனைக்கிரசாகிய பார்வோனின் கையில் புரட்சித்தது போல புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இயேசுவே, எங்களுடைய பாவங்களை பொறுத்தருளும். இயேசுவே, எங்களை நரக நெருப்பிலிருந்து ரட்சித்தருளும். சகல ஆத்துமாக்களையும் பரலோர் பாதையில் வழி நடத்தியருளும்.
சாவேல் வெற்றியங்கே ஸ்டானிஸ்லோஸ் தேவரட்னம் ஆன்மா விளைப்பாற்றிக்காக செவிப்பதற்காக இங்கு ஒன்று கூடியுள்ளோம். இறப்பு என்பது கிறிஸ்தவனுக்கு வாழ்வின் முடிவு அல்ல, அது வாழ்வின் மாற்றமாகும். கிறிஸ்துவோடு வாழ்ந்து அவரோடு இறக்கும் நாம் அவரோடு வேறு மீட்பின் மாற்றி பங்கு கொள்வோம் என்பதே எமது நம்பிக்கையாகும். அவ்வாறே இன்று நாம் நினைவுகூரும் எம் சகோதரன் ஸ்டானிஸ்லோஸ் தேவரட்னம் கிறிஸ்து மீது ஆழமான நம்பிக்கை கொண்டு விசுவாச வாழ்வு வாழ்ந்தவர். அவரது விசுவாச வாழ்விற்காகவும் அவர் வழியாக நாம் கிறிஸ்துவின் அன்பை சுவைத்ததற்காகவும் இந்த வேளையில் இறைவனுக்கு நன்றி கூறுவோம். மனிதன் பலவீனமானவன், அவன் மனம் இன்றும் அங்கலாய்த்துக் கொண்டே இருக்கும். எனவே மனித பலவீனத்தினால் நம் சகோதரன் ஸ்டானிஸ்லோஸ் தேவரட்னம் கட்டிக்கொண்ட பாவங்களுக்காக இந்நேரத்தில் இறைவனிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எமது சகோதரன் ஸ்டானிஸ்லோஸ் தேவரட்னம் பாவங்களை இறைவன் மன்னித்து அவரது விசுவாச வாழ்வின் பரிசாக விரைவாக அவருக்கு அளித்தவர் என்று உருக்கமாக மன்றாடுவோம். இவரின் பிரிவின் துயரால் வருந்தும் உறவுகளுக்கு இறைவன் ஆறுதல் அளித்து மன்றாடுவோம். நாமும் போனால் நம் சகோதரனோடு இணைந்து விரைவாழ்வில் இறைவனை வினமுகமாக தரிசிப்போம் என்ற நம்பிக்கையில் நமது வாழ்வையும் மாற்றி அமைக்க வரம் வேண்டி தொடரும் கல்வியில் குருவுடன் இணைவோம். தந்தை மகன் தூயாமையாவின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கடவுளின் அன்பும் தூயாமையாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவிலே அருமையான சகோதரர்களே, இன்றைய நாளிலே நாங்கள் பிறந்து போன ஸ்டானிஸ்லோஸ் தேவரட்னம் என்பவருடைய ஆன்மாவுக்காக நாங்கள் மன்றாட அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆண்டவருடைய அருளையும் அவருடைய இரக்கத்தையும் பெற்ற இவர் அவருடைய சார்ந்த வாழ்விலே வாழ்ந்த இவர் இந்த வேளையிலே அவருடைய சந்தானத்திலே சென்றடைந்திருக்கிறார். அவருடைய ஆன்மா பாதுகாக்கப்பட வேண்டும். ஆண்டவர் தன்னுடைய பேரிலகத்தின் பொருட்டை இவருக்கு நிலை வாழ்க்கை வாக்களிக்கிறோம் என்று சொல்லி இந்த பலிபலியாக நாங்கள் முழுக்கமாக நாம் நமக்காக கொண்டாடிக் கொள்வோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறுவதற்கு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடம் எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கொண்டாடுவோமாக. இறைவா, எல்லாம் வல்ல தந்தையும் திருமகன் உயிர்த்தெழுந்தார் என நாங்கள் நம்பி அறிக்கையிடுகிறோம். அதனால் அவரை துயில் கொண்ட மடியான் ஸ்டானிஸ்லோஸ் தேவரட்னம் இம்மலை நிகழ்வு வழியாக அவரோடு உயிர்த்தெழுந்த இன்பமடை இரக்கத்துடன் அருள் புரிவீராக. மூடு துவியாமையாய் ஒன்றில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்து அவர் வழியாக உம்மை கொண்டாடுகின்றோம்.
என் வார்த்தைகளை கேட்டு என்னை அனுப்பியவரை நம்புவோர் நிலை வாழ்வை கொண்டுள்ளனர் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 5 திருவசனங்கள் 24 தொடக்கம் 29 முடிய. அக்காலத்தில் இயேசு யூதர்களுக்கு அளித்த மறுமொழி, என் வார்த்தையை கேட்டு என்னை அனுப்பியவரை நம்புவோர் நிலை வாழ்வை கொண்டுள்ளனர். அவர்கள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளாக மாட்டார்கள். ஏற்கனவே சாவை கடந்து வாழ்வுக்கு வந்துவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். காலம் வரும், ஏன் வந்துவிட்டது. அப்போது இறை மகனின் குரலை இறந்தோர் கேட்பர். அதை கேட்போர் வாழ்வர் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். தந்தை தாம் வாழ்வின் ஊற்றாயிருப்பது போல மகனும் வாழ்வின் ஊற்றாயிருக்குமாறு செய்துள்ளார். அவர் மாநிலமாயிருப்பதால் தீர்ப்பு வழங்கும் அதிகாரத்தையும் தந்தை அவருக்கு அளித்துள்ளார். இது பற்றி நீங்கள் வியப்புற வேண்டாம். காலம் வருகிறது, அப்போது கல்லறைகளில் உள்ளோர் அனைவரும் அவரது குரலை கேட்டு வெளியே வருவர். நல்லன செய்தோர் வாழ்வு பெற வைத்தழுவர், தீயன செய்தோர் தண்டனை தீர்ப்பு பெற வைத்தழுவர். வாழ்வதரும் கிறிஸ்தியன் செய்தி. கிறிஸ்தியனுக்குள்ளே பிரியமான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்தவ வாழ்விலே இறப்பு என்பது ஒரு முடிவல்ல, அது ஒரு இன்னொரு வாழ்வினுடைய தொடக்கமாக இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் கற்றிருக்கிறோம், வாசிக்கிறோம், அனுபவிக்கிறோம். இந்த கிறிஸ்தவ வாழ்விலே ஆண்டவர் இயேசு எங்களுக்கு தருகிற செய்தி என்று சொல்லியிருந்தால், நாங்கள் இந்த உலகத்திலே வாழ்கிற பொழுது கடவுளுக்கு உரிய மக்களாக அருட்சாதன வாழ்வை உரிய முறையிலே பின்பற்றுகின்றவர்களாக, அருட்சாதன வாழ்வின் மேன்மையை கொண்டு வாழுகிறவர்களாக வாழுகிற பொழுது நிலை வாழ்வு அங்கே நிச்சயமாக உருவாகிறது. இந்த அருட்சாதன வாழ்விலே நாங்கள் நிறைவை காணுகிற பொழுது அந்த அருட்சாதன வாழ்வின் முறைகளை நம்பிக்கை கொண்டு ஆண்டவருக்கு உரியவர்களாக நாங்கள் வாழுகிற பொழுது தடுமாற்றம் இல்லாத கிறிஸ்தவர்களாக வாழ்விலே வாழுகிற பொழுது ஆண்டவர் நிச்சயமாக எங்களுக்கு வாக்குறுதி கொடுக்கிறார், நிலை வாழ்வு உண்டு என்று சொல்லி. ஆகவே அருமையான சகோதரர்களே, எங்களுடைய வாழ்விலும் கடவுளை பின்பற்றுகிறோம், அருட்சாதன வாழ்விலை பின்பற்றுகிறோம், ஆண்டவர் இயேசுவை நம்பி வாழ்கிறவர்களாக இருக்கிறோம் என்று சொன்னால் நாங்கள் நிலை வாழ்வை நோக்கி பயணம் செய்கிறவர்களாக இருக்கிறோம். அந்த வகையிலே இன்றைய நாளிலே போன இந்த அடியாருக்காக நாங்கள் மன்றாடி கொள்வோம். இவருடைய ஆன்மாவுக்காகவும் இவ்வளவு காலம் இவர் பங்கு பெற்றிய திருப்பலிகள், இவர் பெற்றுக்கொண்ட சாதனங்கள் இவருக்கு நிலை வாழ்வை வாக்களிக்க வேண்டும். ஆண்டவர் தன்னுடைய இரக்கத்தை பொழிந்து இவருக்கு தன்னுடைய வீட்டின் கதவுகளை திறந்து வைக்க வேண்டும் என்று சொல்லி இந்த பலிபலியாக, இந்த அடியாருக்காக, இவருடைய ஆன்மாவுக்காக, இவருடைய ஆன்மா ஆண்டவருடைய சரிதானத்தை காவல் சொல்லி சுருக்கமாக கொண்டாடி கொள்வோம். ஆமென். எழுந்தென்று இவருடைய தேவைகள் கொண்டாடுகளை எடுத்து சொல்லி கொண்டாடி கொள்வோம். நிலைவாழ்வளிக்கும் எம் இறைவா, மண்ணுலக பயணத்தை நிறைவு செய்து உமது திருப்பாதம் வந்துள்ள எமது தகப்பன் ஸ்டானிஸ்லோஸ் குயின்டன் ஜெயரட்னம் ஆன்மாவை நிறைவாக ஆசீர்வதியும். அவரது மனித பலவீன பாவங்களை மன்னித்து அவரது விசுவாச வாழ்வின் பரிசாகிய நிலைவாழ்வை அவருக்கின்று அளித்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம்.
சகோதரர்களே, பிறந்து போன இந்த ஆன்மாவுக்காக கொண்டாடுகிறோம். ஸ்டானிஸ்லாஸ் ஜெயரத்னம் என்கின்ற ஆன்மா ஆண்டவருடைய இரக்கத்தை பெற்று ஆண்டவருடைய சன்னிதானத்திலே இடைப்பாடுவோம் சொல்லி கொண்டாடி கொள்வோம். இவர் இந்த உலகத்திலே செய்து கொண்ட ஒரு பாவங்கள் குறை குற்றங்களை ஆண்டவர் நோக்காமல் இவருடைய நன்மை தினத்தின் பொருட்டு, இவருடைய விசுவாசத்தின் பொருட்டு இவருக்கு ஆண்டவர் நிலை வாழ்வை வாக்களிக்கிறார் சொல்லி நாங்கள் உருக்கமாக கொண்டாடுகிறோம். மேலும் இவருடைய இழப்பினாலே துன்பமடைகின்ற இவருடைய உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் அனைவருக்கும் ஆண்டவர்களால் தேற்றுதலாகவும் ஆறுதலாகவும் இருக்க வேண்டும் சொல்லி கொண்டாடுகிறோம். இவற்றையெல்லாம் நாங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உங்களை இறந்து கொண்டாடுகிறோம். சகோதர சகோதரிகளே, என்னுடைய விருப்பமான இப்படி நாவல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுகிறோம். ஆண்டவரே, மரியாதை ஸ்டானிஸ்லாஸ் ஜெயரத்னம் அவருடைய மீட்புக்காக உம்மை கனிவுடன் கெஞ்சி மன்றாடி இக்காணிக்கைகளை உமக்கு பணிந்து அளிக்கின்றோம். இவருடைய திருமகனை தம் அன்பனாக மீட்பராக தயக்கமின்றி ஏற்றுக்கொண்டதால் அவரையே தம் இரக்கமுள்ள நடுவராக எதிர்கொள்ள செய்கிறாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம்முறைவராகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, உள்ள எல்லாம் வல்ல இறைவன், எந்நாளும் இடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாக உங்கள் கடமையும் அன்புக்குரிய செய்வாகும். மது ஆணைப்படி நாங்கள் பிறக்கிறோம். உமது திருவுளம் உங்களை ஆண்டு நடத்துகிறது. உமது கட்டளைக்கு ஏற்ப மண்ணில் நின்று உருவான நாங்கள் பாவத்தின் விளைவாக பண்புக்கு திரும்புகிறோம். எனினும் திருமகனின் சாவால் மீட்கப் பெற்றுள்ள நாங்கள் உமது திருவுளப்படி அவருடைய உயிர்ப்பின் மாட்சிக்கு எழுப்பப்படுகின்றோம். ஆகவே வானதூதரணிகளோடும் மனிதரின் பெருந்திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி சொல்வதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உடைய ஆணையை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவதாக. அவர்
மார்பாக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி நம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று கலகுங்கள். என்னுடைய புதிய உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புகள் உங்களுக்காகவும் பலருக்காகவும் செல்லப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதன் அப்பத்தையும் கற்பழிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுன் நின்று மக்கூலியும் உரியதும் இருந்தவர்களை நாங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியால் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகத்தில் பரவி இருக்கும் திருவை நினைவு கூர்ந்தல் எங்கள் திருத்தந்தை 14ஆம் லீவ், எங்களாய ஜஸ்டின் பெர்னார்ட் பிரகாஷ், எல்லா திருநிலைகளாகிய அனைவரோடும் மது திருவை எங்கள் நிறைவு பெற செய்தர்கள். நீரின்றி உலகிலிருந்து உம்மிடம் அழைத்துக் கொண்ட ஸ்டானிஸ்லாஸ் ஜெயராம் என்னும் உமடியாரை நினைவு கூர்ந்தர்கள். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்க செய்தர்கள். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் உங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகோடையும் ஏற்றல் எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்களை உலகில் உமக்கு உகந்தவராயிருந்தவராகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வருவல்ல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மக்களின் கடலையாக கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து மங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கைவிடுங்கள் உம்மை மன்றாடுகின்றோம். மதிரகத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்த பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எங்கள் பெறாகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு கொண்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் திருவை நம்பிக்கையை கண்டோம். திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியை மட்டுமே அளித்து கொள்கிறார். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவினுடைய அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி குறித்தார்.
இதோ இறைவனின் செம்மறியினுலகின் பாவங்களை போக்குகின்ற செம்மறியில் பிறந்த அழைப்பு பெற்றோர் பேறு பெற்றோர். விலையான வழியை மீண்டு விடுவதாக அதை என்றும் விடுவதாக அன்று கூறி கொண்டாடுவாங்க. ஆண்டவரே இறைவா உம்முடைய திருமகன் நமது திருவுடலின் அருளடையாளத்தில் எங்களுக்கு இறுதி பயண உணவை சொன்னார். அதன் பயனாக எங்களுடைய சகோதரர் ஸ்டானிஸ்லாஸ் ஜெயரத்னம் கிரீஸ் அளிக்கும் அதே உணர்விலிருந்து வந்து சேர கனிவுடன் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியால் உம்மை கொண்டாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன்
சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. மக்களின் வழக்கப்படி இருந்தோரை நல்லடக்கம் செய்யும் கடமையை நிறைவேற்றக்கூடியிருக்கும் நாம் இறைவனை பக்தியுடன் மன்றாடுவோம். அனைத்தும் அவருக்கென்றே உயிர் வாழ்கின்றன. நம் சகோதரர் ஸ்டானிஸ்லாஸ் ஜெரட்னம் ஆண்டன் அவர்களின் உடலை நலிவுற்ற நிலையில் நாம் அடக்கம் செய்தாலும் புனிதர்களின் கூட்டத்தில் இடம்பெற கட்டளையிடுவாராக. தீர்ப்பிடும் போது இறைவன் இவருக்கு இரக்கம் காட்டுவதால் இறப்பை இவருக்கு மீட்பளிப்பதாக இப்பாவக்கடன் பொழிவதாக. தந்தையிடம் இவர் அன்புறவு கொள்ள நல்லாயின் இவரை தம்முடன் உண்மையான தாயகத்துக்கு அழைத்து என்றென்றும் உள்ள மகிழ்ச்சியையும் புனிதரின் தோழமையும் பெற்று துய்த்திட செய்தருள்வாராக. உங்கள் பதிலாக இவர் ஆன்மாவை ஏற்றுக்கொண்டு உன்னத திருமுன் ஒப்புக்கொடுங்கள். இவர் ஆன்மாவை ஏற்றுக்கொண்டு உன்னத திருமுன் ஒப்புக்கொடுங்கள். இறைவனின் புனிதரே துணை நிற்க வருவீர். கடவுளின் தூதரை எதிர்கொண்டு வருவீர். உம்மை தம்மிடம் அழைத்த இயேசு கிறிஸ்து உம்மை ஏற்றுக்கொள்வாராக. தூதரும் உம்மை ஆபிரகாமின் மடியில் கொண்டு சேர்ப்பாராக. இவையானங்களை பார்வதை இவருக்கு அளித்திருளும் ஆண்டவரே, முடிவில்லா ஒளி இவர் மேல் ஒளிர்வதாக. கிறிஸ்துவுக்கு இறந்த அனைவரோடும் இவரும் இறுதி நாளில் உயிர் துளவார் என்னும் உறுதியான நம்பிக்கையுடன் இரக்க மிகுந்த தந்தையை உடைய கரங்களில் நம் சகோதரர் ஸ்டானிஸ்லாஸ் ஜெரட்னம் ஆண்டன் இவர்களின் ஆன்மாவை ஒப்படைக்கிறோம். தமது நன்மைத்தினமும் கிறிஸ்துவுக்குள் புனிதரோடும் அடியார் இவருக்குள்ள நட்புறவும் எங்களுக்கு தெளிவாய் விளங்கும்படியாக நீர் உலக வாழ்வில் இவர் மீது பல நன்மைகளை பொழிந்துள்ளீர். அவற்றிற்கெல்லாம் உமக்கு நன்றி கூறுகிறோம். எனவே ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டுக்கு தயவாய் சபை சாய்த்து அடியாருக்கு விண்ணக வீட்டின் கதவுகளை திறந்திரலும். மேலும் இங்கிருக்கும் நாங்கள் அனைவரும் கிறிஸ்துவை சந்தித்து உம்மோடும் எம் சகோதரர்களோடும் என்றென்றும் ஒன்றித்திருக்கும் மட்டும் நம்பிக்கை நிறைந்த வார்த்தைகளால் ஒருவரை ஒருவர் தேற்றிக் கொள்ள செய்திருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நம் சகோதரர் ஸ்டானிஸ்லாஸ் ஜெரட்னம் ஆண்டன் இவ்வுலக வாழ்வில் நின்று தம்மிடம் அழைத்துக் கொள்ள எல்லாம் வல்ல இறைவன் திருவுளம் கொண்டதால் இவர் உருவான மண்ணிற்கே திரும்பி செல்லும்படி இவர் உடலை நிலத்திற்கு கையளிக்கிறோம். ஆயினும் இறந்தோரிடமிருந்து தலைப்பராக உயிர்த்தெழுந்த கிறிஸ்து தாழ்வுக்குரிய நம்முடலை மாட்சிக்குரிய தம் உடலின் சாயலாக மாற்றுவார். ஆதலால் சகோதரர் ஸ்டானிஸ்லாஸ் ஜெரட்னம் ஆண்டனை ஆண்டவரிடம் ஒப்படைப்போம். ஆண்டவர் இவரை தம் அமைதியினுள் என்றும் ஏற்றுக்கொள்வாராக. இவரது உடலையும் இறுதி நாளில் மகிமையுடன் உயிர்த்துள செய்திருள்வாராக. ஆண்டவரையும் திருவளப்படி வாழ்ந்து இறந்தோமடியார் தம் தீய செயல்களுக்கு தண்டனை தீர்ப்பு பெறாதபடி இரக்கம் காட்டியருளும். இவரது உண்மையான நம்பிக்கை உலகில் இவருக்கு இறை மக்களின் கூட்டத்தில் இடம் அளித்தது போல் மது இரக்கம் இவரை வானக தூதர் அணியிலும் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம். நிலையான ஆறுதலை ஆண்டவரை இவருக்கு அளித்திருளும். மகன் இவர் தின உயிர்
எங்களுடைய இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆண்கள் பெற்ற மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே திருவயிற்றின் கனியாகியும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக இயேசுவே எங்களுடைய பாவங்களை பொறுத்தருளும். இயேசுவே எங்களை நரக நெருப்பிலிருந்து ரட்சித்தருளும். சகல ஆத்துமாக்களையும் பரலோர் பாதையில் வழி நடத்தியருளும். உமது இரக்கம் அதிகமாக வேண்டிய இவர்களுக்கு விசேஷம் உதவி செய்தது. திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எப்பொழுதும் எங்களுடைய இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பெற்ற மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே. திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. எங்களை நரக நெருப்பிலிருந்து ரட்சித்தருளும். சகல ஆத்துமாக்களையும் வழி நடத்தியருளும். உமது இரக்கம் அதிகமாக வேண்டிய இவர்களுக்கு விசேஷ உதவி செய்தருளும்.
பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ என் இயேசுவே, எங்களுடைய பாவங்களை பொறுத்தருளும். இயேசுவே, எங்களை நரக நெருப்பிலிருந்து ரட்சித்தருளும். சகல ஆத்துமாக்களையும் அதிகமாக வேண்டிய இவர்களுக்கு விசேஷ உதவி செய்தருளும். அப்படியே கை மாத்து சத்தம் போடாங்க பிதாவே, உம்முடைய நாமம் அச்சப்படுவதாக, உம்முடைய ராட்சியம் பெருக, உம்முடைய சித்தம் பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. மரியே, இறைவனின் தாயே, பாவிகளுக்காக இப்பொழுதும் எப்பொழுதும் எங்கள் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அன்பார்ந்த சகோதரரே, திருவடி சேர்ந்த நம் சகோதரன் அண்டனின் ஆண்மலை பாட்டிக்காக நம்பிக்கையுடன் அவரது உடல் அடக்கஞ்சவன் வந்து இவரது பிரிவால் துயரத்தால் நம்பிக்கை வைத்து ஆறுதல் வருவோம். ஏனெனும் நம் சகோதரன் அண்டத்தில் கண்டு வாழ்வோம். இங்கிருந்து விருதி செல்லும் பொழுது இரவேசுமோடம் கூடுவோம். எனவே கிறிஸ்துவின் வழியாக்கும் வருமான வேளையில் ஆறுதலை பிரவனுக்கு நன்றி கூறி பக்தியாய் பங்கு கொள்வோம். விசுவாசிகளின் மன்றாட்டு. அன்பார்ந்த சகோதரனே, நம் சகோதரன் அண்டன் கிறிஸ்துவில் நம்பிக்கையோடு இறக்கந்த தங்களிடம் ஒப்படைப்போம். இவர் திருமுழுக்கின் வழியா அரவணின் பிள்ளையாகி அடிக்கடி பங்கு ஊக்கம் பெற்றுள்ளார். இப்பொழுது விருந்து கலைக்கப்பட்டு வாக்களிக்கப்பட்ட நித்திய வாழ்வு உரிமை பெற்று மாற நம் சபைகளுக்கு உதவி அளிப்போமாக. நாம் இப்பொழுது நம் பாவங்களை பிறக்க அவருடைய நற்செயலை வாழ்வழித்தவன் மன்றாய்வா உமை மன்றாடும். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மலிவுற விரும்பாத அன்பு தந்தையை நாம் சௌரியமரநாளை வென்று காப்பாற்றி நிலையான வாழ்வு மன்றாய்வா உமை மன்றாடும். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவராகிய தேவனையுமே அறிந்து அன்பு செய்து வாழ்ந்து கிறிஸ்துவில் இறந்து வீட்டலும் பேர் நிர்வாகத்து காத்திருக்கும் அனைத்து விசுவாசிகளுக்கும் விண்ணக பேரின்பத்தை அளித்தளவன் மன்றாய்வா உமை மன்றாடும். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களுடைய
பிதாவே உம்முடைய நாமம் அச்சப்படுவதாக உம்முடைய ராஜ்யம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக சபிப்போமாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாள் கொண்டதால் விசுவாசம் கொண்டவரும் ரட்சிக்கப்படுகின்றீர். எனவே உடலடக்கத்துக்காக பயன்படுத்தப்படும் மிக்கலரே, அன்பான ஆண்டவரே, உமது அடியார் நண்டன் உடலடக்கஞ்சு ஆயத்தப்படுத்தி மிக்கலரை ஆசீர்வதித்தலும் அடியார் உறுப்பித்தில் நாள் மட்டும் மிக்கலரை அமையுடன் கீழ் கொண்டு பாடச் செய்வதாக. உயிர்ப்பும் உயிரும் நீரே ஒளியையும் காண்பாராக என்றும் மன்றாடுகின்றோம். ஆமீன். கையளித்தல். நம் சகோதரனை உலக வாழில் தமிழை மனைத்துக் கொள்ள எல்லாம் வெள்ளரவன் திருமணம் கொண்டதால் இவர் உருவான மண்ணுக்கே திரும்பி செல்லும்படி உடல் நிலத்தில் கையளிக்கின்றோம். ஆயினும் மறந்தோர் தலைப்பரான உயிர்த்தெழுந்த கிறிஸ்து தாழ்வுக்குரிய தம் உடலின் மாற்றிமைக்குடன் சால உருமாற்றினார். ஆதலால் நம் சகோதரன் அண்டனை ஆண்டவரிடம் ஒப்படைப்போம். ஆண்டவர் இவர் அமைதியில் ஏற்றுக் கொள்வாராக. இவரது உடலையும் இறுதி நாளில் உயிர்த்தெழச் செய்வாராக. இவருக்காண்டி நாங்கள் சொல்ற கடைசி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது திருவுளத்தின்படி வாழ்ந்திறந்த அடியார் அண்டன் தமது செயல் கண்டறியப்படாதபடியும் இவரது மெய்யாரின் கூட்டத்தில் அளித்தது போல் உமது இரக்கத்தினால் மறுவுலகின் புனிதரின் கூட்டத்தில் வந்து சேர வேண்டும் என உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். பாதிவர் கழித்தள்ளும் ஆண்டவரே, சமாதானத்தில் பார்ப்பவராக. பிதா சுதன் பரிசுத்த ஆவியினாலே ஆமென். அண்ணா கொஞ்சம் போட்டா அண்ணா ஹலோ கொஞ்சம் போட்டா கொஞ்சம்
அண்ணா கொஞ்சம் மங்கள் மறைக்கலாம் நீங்கள் அதுக்கு முன்னாடி அழைக்கிறேன் தண்ணி எடுத்து தான் மூட சொல்லா ஊற்றி மோட்டர் காசு கொடுத்தது மோட்டர் அடிச்சு அடிச்சு போட்டால் அது தண்ணி ஈஸியாக போகும் அந்த தண்ணி அடிச்சுட்டு அடிச்சுக்கலாம் அடைச்சிட்டா சைடில் மூட மாமாடு apa nih Vinod wah apa awal போடா